எத்தனையோ ஆயிரம் வருடங்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர்கள், ஆண்ட பரம்பரையை சார்ந்த நபர்கள், பிராமணர்கள், டாக்கூர், இது போன்ற வர்க்கத்தை சார்ந்த நபர்கள், தாழ்த்தப்பட்ட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய, காலிலிருந்து பிறந்த புத்தியே இல்லாத தலித், ஆதிவாசி, இது போன்ற பெயர்களை வைத்து அவர்களை நசுக்கினார்கள், கொன்றார்கள். அன்டச்சபிள், இவர்களை தொடக்கூடாது என்று கூறினார்கள். 1000 வருடங்களாக அனைத்துமே சுமந்து கொண்டு இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வரக்கூடிய இந்த வர்க்கத்திற்கு சாதகமாக ஒரு சட்டம் வந்தது, யூஜிசி பில். இவர்களும் மனிதர்கள் தான், இவர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று அதை கூறினார்கள். சோ கால்ட் உயர் ஜாதியினர்கள், சோ கால்ட் ஆண்ட பரம்பரையை சார்ந்த நபர்களுக்கு இது பிடிக்கவில்லை. உடனே ரோட்டில் வந்து விட்டார்கள். பிஜேபிக்காக ஆதரவு கொடுத்த இதே நபர்கள், பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய இதே நபர்கள் நரேந்திர மோடியை, அமித்ஷாவை, பிஜேபியை காரி காரி துப்ப தொடங்கினார்கள். 15 நாட்கள் இந்த போராட்டம் நடக்கிறது. நரேந்திர மோடியின் படத்திற்கு செருப்பு மாலையை போட்டு செருப்பால் அடித்த காட்சியை நீங்க பார்த்தீர்கள். நரேந்திர மோடிக்காக நாங்க குழி தோண்டுகிறோம் என்று கூறினார்கள். அதே வார்த்தையை தான் ஜேஎன்யூ மாணவர்கள் கூறினார்கள். அவர்கள் மீது யுஏபிஏ போன்ற வழக்குகளை போட்டீர்கள். இன்னைக்கு அதே ஸ்லோகன் தான், நரேந்திர மோடி तेरी खबर खोदेगी, मोदी तेरी खबर खोदेगी, मोदी तेरी खबर खोदेगी, मोदी तेरी खबर खोदेगी, यूजीसी के छाती पे. இன்னைக்கு எங்க போனார்கள்? இன்னைக்கு எங்க போனது உங்களுடைய புல்டோசர்? இன்னைக்கு எங்க போனது உங்களுடைய யுஏபிஏ போன்ற வழக்குகள்? ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் 15 நாட்கள் வரை கை கட்டி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்தது.